12th standard physics students, welcome back to our channel. ஸோ நீங்கள் இம்டிகான்ட்டு கொஸ்டின் படித்தாலே போதும், 12th 5 into 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ உறுதியாக சொல்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் ஒருத்தைக்கு படிச்சுக்காங்க. ஸோ அப்படி வரலன்னா நீங்கள் என்னை நம்புங்க, வரும், கன்ஃபார்மாக வரும். ஸோ பார்த்துக்காங்க, மொத்தமே ஒரு லெசன்லேயே 5 கொஸ்டின்குள்ளே தான் இருக்குது. ஸோ 4th லெசன்லாம் பாருங்கள், 3 கொஸ்டின் ஒருத்தைக்கு தான். சரி, ஓகே. ஃபஸ்ட் லெசனில் பாருங்கள், ஆக்சுவல் அண்ட் ஈக்குவலேட்டரி பிளேன். ஆக்சுவல் அண்ட் ஈக்குவலேட்டரி பிளேனு, அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு பாயிண்ட் சார்ஜ், அப்புறம் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரு, பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல். இந்த 4 படிச்சிங்கன்னா 1 வந்து பப்ளிக் எக்ஸாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே வரலனாலும் செகண்ட் லெசனில் இருக்க 4 ஃபஸ்ட் லெசன் 4 பண்ணாலே 1 வந்து கன்ஃபார்ம் அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் லெசனில் வீட்ஸ்டோன் பிரிட்ஜு, மைக்ரோஸ்கோப்பிக்கு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு, மீட்டர் பிரிட்ஜு, இந்த 4 கொஸ்டின். ஸோ 2 லெசன் 4 கொஸ்டின் படிச்சிங்கனாலே வந்து 1 அல்லது 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் கன்ஃபார்மாக. அடுத்ததான் தேர்ட் லெசன் பாருங்கள். ஸோ தேர்ட் லெசனில் சைக்ளோட்ரான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து லாங் கனெக்டர் அப்படின்னா பயோசார்பட்ஸ் லா மூலமாக லாங் கனெக்டர் அப்படின்னு 2வது கொஸ்டின், அது வந்து பார்த்துக்காங்க. அதே சர்க்குலர் காயில் வந்து சரி, இந்த சர்க்குலர் காயில் வந்து ஸ்கிப் பண்ணிக்காங்க, ஸ்லோ லைனர்ஸ் மட்டும். ஸோ டாப்பர்ஸ் வந்து இது படித்தாகணும். அடுத்து ஃபோர்ஸ் அண்ட் மெக்கானிக் கனெக்டர் இந்த மாதிரி வரதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்புறம் இஎம்எஃப் ஆஃப் ஒன் சைக்கிள், ஸோ மேத்தமெட்டிக்கலி அப்படி ஒரு கொஸ்டின் உண்டு. ஸோ அந்த கொஸ்டின் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த லெசன் 4 பொறுத்தளவு இருக்குது. ஆர்எல்சி, டிரான்ஸ்ஃபார்மரு, ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். ஸோ ஓரியன்டேஷன் ஆஃப் காயில்னால் அது ஒரு கொஸ்டின் உண்டு, கையெல்லாம் பார்த்துக்காங்க. ஸோ 5th லெசனில் இந்த 4 லெசன் படிச்சிங்கன்னா நீ 3 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம் கன்ஃபார்மாக. ஸோ இந்த 5th லெசனில் இருக்கிறத மேக்ஸ்வெல் இன்டகிரேஷன் ஃபார்மு, மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷனு, எமிஷன் ஸ்பெக்ட்ரமு, வேறு ஹெட் எக்ஸ்பெரிமெண்ட். ஹெட் எக்ஸ்பெரிமெண்ட் தேர்ட் 3 மார்க்கில் தான் கேட்பான், 5 மார்க்கில் இருக்க சான்ஸ் கம்மி. அதனால் நீங்கள் படிச்சு வச்சுக்காங்க. சப்போஸ் ட்விஸ்ட்டாக கேட்கணும், கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா வந்து ஹெட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. அப்புறமா 6th லெசன்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும், அதுவும் இந்த 3 கொஸ்டின்லேருந்து 1. ஸோ மிரர் ஈக்குவேஷனு, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, ஆங்கிள் ஆஃப் ஏ ப்ரிசம், அப்புறம் வந்து டேவியேஷன். ஸோ இது 3 கொஸ்டின் தான், 4 இல்லை 3 கொஸ்டின் தான். ஓகே. ஸோ அப்புறம் இன்னொரு கொஸ்டினுடைய டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது, அது வந்து அடிஷ்னல், பார்க்கணுன்னா பார்த்துக்காங்க, இல்லைனா விட்ருங்க. இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் வரைக்கும் படித்தாலே வந்து ஃபஸ்ட்டு 6 லெசன் படித்தாலே வந்து 4 கொஸ்டின்ஸ் இல்லை 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ மிச்சம் அந்த 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் இதில் கொஸ்டின் பார்த்துக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட சேஃப் ஹேண்ட்ஸாக நீங்கள் போவீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு. 5க்கு 5 தெரியும், அது மட்டும் இல்லாமல் கூட எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டின் ஆப்ஷனில் கூட 2 கொஸ்டின் தரலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டுருக்கு அப்படின்னா அதில் வந்து ஏயும் உங்களுக்கு தெரியலாம், பியும் உங்களுக்கு தெரியலாம். ஸோ அப்படிங்கிறது இது பார்த்துக்காங்க. ஸோ லெசன் 7 வந்து என் டபுள் ஸ்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு, அப்புறம் சிங்கிள் ஸ்லிட்டு டிஃப்ராக்ஷன் ஒரு கொஸ்டின் உண்டு, அந்த கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு, அப்புறம் அந்த nth மினிமம். ஸோ இதான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இங்கே வரும் சிங்கிள் ஸ்லிட்டுங்கிறது வந்து என் டபுள் ஸ்லிட் பேண்ட்வித் ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டின். அப்புறம் லெசன் 8 வந்து ஏன்ஷியன்ட் ஃபோட்டாலிட்டிக் ஈக்குவேஷன், டேவிசன் மெஜர்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், டி ப்ராக்லி வேவ்ல வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா வந்து 3 மார்க்கில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 வச்சுக்காங்க. எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா தேவையில்ல, பார்க்கணுன்னா பார்த்துக்காங்க. அதுக்கப்புறமா வந்து லெசன் 9 பொறுத்தளவுக்கு இதில் கட் பண்ணுற கொஸ்டின் வந்து தேவையில்லை, கேட்க சான்ஸ் கம்மி. பட் டி ப்ராக்லி வேவ்ல வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்காங்க. மற்றபடி நியூக்ளியர் ரியாக்டர், ஸ்பெக்ட்ரல் சீரிஸ், ஜேஜே தாம்சன் எல்லாமே பார்த்தாகணும். ஸோ இந்த 3லேருந்து 1 நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக வரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு. அடுத்து லாஸ்ட் 10th லெசனு ஃபுல் வேவ், ஹாஃப் வேவ், டிரான்சிஸ்டர், ஆம்பிளிஃபையர், இந்த 3லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஓகே கைஸ், இதுக்கு கொஸ்டின் எல்லாமே படிச்சிக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் படிச்சிங்கனாலே 5 into 5 25 அசால்ட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். யாராக இருந்தாலும் சரி, டாப்பர்ஸ் இருந்தாலும் சரி, ஈவன் லேட் ப்ளூமர்ஸ் இருந்தாலும் சரி, லேட் ப்ளூமர்ஸ். ஸோ இதோட கொஸ்டின் கம்மி பண்ணி தரணும்னா அடுத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப முடியாதவங்க அவங்க கொஸ்டின் கம்மி பண்ணி தரலாம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 3 மார்க்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் போடலாம். இந்த நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் கூட சப்போர்ட்டில் தான் மோட்டிவேஷன் இருக்குது. பை.